இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஈஸியா பிரஷர் குக்கர்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோழி பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை ஃபஸ்ட்டே நம்ம ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சா போதும். அப்போ நமக்கு இந்த வெங்காயம்லாம் வதங்கி வரும்போது அரிசியும் நல்லா ஊறி நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாக வந்துடும். இன்றைக்கி இந்த பிரியாணி தக்காளி, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 6 இருந்து 7 பல்லு பூண்டு, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், லாஸ்ட்டாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு ஷாஹி ஜீரா. அதாவது கடைகளில் நமக்கு பிரியாணி ஜீரகம்னு கிடைக்கும். இது சாதாரண ஜீரகத்தை விட கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும். இந்த ஜீரகம் சேர்க்கும்போது நமக்கு பிரியாணி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக, அதே நேரத்தில் நல்ல வாசனையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஷாஹி ஜீரா கிடச்சிதுன்னா சேருங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 பொருளையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி 2 இலையும் போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். மல்லி இலையை விட புதினா இலை கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ரொம்ப புதினா இலை சேர்க்கும் போது சில நேரம் திகட்டுறது மாதிரி ஆகிடலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுத்துருங்க. நம்ம முழுசாக போட்டு கூட பண்ணலாம். பட் இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவு கோழி எடுத்திருக்கேன். இந்த கோழி ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் பீசஸ்லாம் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு ஊற வைக்கணும்னு தேவையில்லை. நம்ம இன்றைக்கி ஊற வைக்காம தான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இனி பாஸ்மதி ரைஸை ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சிடலாம். இனி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எண்ணெய் விடலாம். கோகனட் ஆயில் சேர்த்து பண்ணும்போது நமக்கு பிரியாணி ரொம்பவே வாசனையாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன ஜாதி பத்திரி, கூடவே 1 டீஸ்பூன் அளவு கல்பாசி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு இது கூட இந்த மாதிரி நீளமாக நறுக்குன 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கிரும். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் லைட்டாக ஒரு பொன்னிறமாக ஆனதும் அதில் நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சோம்ல, ஃபஸ்ட்டு அதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி கலவையும் சேர்த்துடலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக அரைச்சி வச்சு அந்த தக்காளி கலவையை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம், அரைச்சி வச்ச தக்காளி இதனோட பச்சை வாடை போகிறது வரை இதை நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாடையெல்லாம் போன அப்புறம்தான் நம்ம மசாலா பொடிகள்லாம் இதில் சேர்க்கணும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள்,
அப்புறம் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா. இந்த ரெண்டுமே வந்து எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1-2 நிமிஷம் இந்த மசாலா பொடிகளையெல்லாம் சேர்த்து அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்க்கும்போது நீங்கள் 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு 1½ கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இதான் வந்து கரெக்டான ரேஷியோ. இன்றைக்கி 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால அதில் 3 கப்பு தண்ணி சேர்க்கலாம். இதுவே நீங்கள் ஹார்ட் அனடைஸ்டு மாதிரிப்பட்ட குக்கர் எடுத்தீங்கன்னா ஒரு 3¼ கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து ஹார்ட் அனடைஸ்டு வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி எடுக்கும். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கழுவி வச்ச அந்த சிக்கன் துண்டுகளையெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிரேவியை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த சிக்கன்லாம் இந்த கிரேவியில் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். என்றைக்கும் பிரியாணிக்கு உப்பு சேர்க்கும்போது உப்பு தொட்டு பார்த்தா நமக்கு வந்து முன்னுக்கு நிற்கிறது மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி சேர்த்து வேக வைக்கும்போது எல்லாம் வந்து குக்காகி வரும்போது கரெக்டாக இருக்கும். இனி ஊற வச்ச இந்த பாஸ்மதி அரிசியில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்த அப்புறமா கைவிடாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 90% வந்து அரிசி வந்து இந்த கிரேவியில் வந்து நல்லா குக் ஆகணும். நமக்கு அதுக்குள்ளே அந்த சிக்கன் பீசஸும் வந்து குக் ஆகிரும். ஸோ வந்து நமக்கு அந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அரிசிலாம் ஒரு 90% நல்ல குக்காகி இருக்குது. இப்போ இதில் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, கிஸ்மிஸ், அப்புறம் வந்து ஃப்ரைட் ஆனியன் இப்படி ஏதாவது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போதும் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எனக்கு உப்பு புளிப்புலாம் கரெக்டாக இருக்குது. இனி குக்கரை மூடிடலாம். இப்போ இதை மூடி வச்சு மிதமான சூட்டில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இல்லைனா வெயிட்டு போடாமல் ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. குக்கரில் வந்து விசில் வந்ததும் உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. அது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம செக் பண்ணலாம். நம்ம அதுக்குள்ளே பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ரைத்தா ரெடி பண்ணிடலாம். வெங்காய பச்சடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கெட்டியான தயிர் வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. வீடியோவோட லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க பச்சை மிளகாய் எடுக்க மாட்டாங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். லாஸ்ட்டாக பொடியாக நறுக்குன கொஞ்சமாக மல்லி இலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷான ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. குக்கரில் உள்ள ஆவிலாம் போன அப்புறமா குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணலாம்.
வீடே மணக்கிறது போல் சூப்பரான கோழி பிரியாணி ரெடி ஆயாச்சு. இந்த பிரியாணியை வந்து என்றைக்கும் எடுக்கும்போது இந்த மாதிரி சைடோடுத்து எடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரைஸ்லாம் உடையாமல் அழகாக உதிரியாக வரும். பாருங்கள், சிக்கன் பீஸ்லாம் நல்லா குக் ஆகியிருக்கு. அவ்வளவுதாங்க, வீட்லயே எப்படி ரொம்ப ஈஸியா பிரஷர் குக்கர்ல சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye from சௌமியா.